தினமொரு வசனம். மத்தேயு 15வது அதிகாரம் 4வது வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. மிக பிரபலமாக இருந்த ஒரு தேவ ஊழியரை குறித்து என் நண்பர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர் அவருடைய அருமை பெருமைகளை பிரமாதமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அவ்விதம் கூறி வருகின்ற போது அவர் ஊழியத்திலே முழு கவனத்தையும் வைத்ததினால் தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட தாயை கூட சில வருடங்களாக போய் பார்க்கவில்லை என பெருமையாக சொன்னார். ஆனால் அது பெருமைப்படுவதற்குரிய விஷயமாக என் பார்வையில் தோன்றவில்லை. அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் சொந்த பந்தங்களை எல்லாம் உதறிவிட வேண்டும் என எண்ணி விடுகிறார்கள். அதுவே மிகப்பெரிய தேவ பக்தியின் பிரதிபலிப்பு எனவும் எண்ணுகின்றனர். ஆனால் உன் தாயையும் தந்தையையும் கனப்படுத்துவாயாக என்ற வேத கட்டளைக்கு புதிய ஏற்பாடு எதிரானது அல்ல. உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் கர்த்தரோடுள்ள பந்தத்திற்கும் சொந்தத்திற்கும் ஊறு விளைவிக்காத வரை அவைகளை உதற தேவையில்லை. உறவு நிலைகளை கட்டி காப்பது பக்திக்கு அப்பாற்பட்டதல்ல. மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்ற ஒரு மனிதனுடைய உண்மையான சொந்தமும் பந்தமும் அவனைப் போல மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றவர்களே என்பது உண்மைதான். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவியினால் பிறந்தவர்கள்தான் தேவனுடைய பார்வையில் நித்தியமான சொந்தம். மரியாளை சுட்டிக்காட்டி, இதோ உம்முடைய தாய் வந்திருக்கிறார் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசு தம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை சுட்டிக்காட்டி, இவர்கள்தான் என் தாயும் சகோதரர்களும் என்றார். அதன் மூலம் இரத்த சம்பந்தமான உறவு அல்ல, ஆவியினால் ஏற்படும் உறவே உண்மையான உறவு என்பதை இயேசு தெளிவுபடுத்தினார். அதே வேளையில் புதிய ஏற்பாடு அன்பையும் தயவையும் இரக்கத்தையும் முக்கியப்படுத்துகிறது. அது மட்டுமன்றி நம்முடைய ஆவிக்குரிய கொள்கையின் விளைவு மற்றவர்கள் பார்வையில் தவறாக பார்க்கப்பட்டு தூஷிக்கப்பட இடம் தருவது நல்லதல்ல. தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடமையை கொர்பான் என்னும் காணிக்கை முறையை கேடகமாக காட்டி தவிர்த்த பரிசேயர்களின் செயலை இயேசு கண்டனம் செய்தார். உறவுகள் விஷயத்தில் நம்முடைய அன்பின் அளவு கர்த்தர் மேல் கொள்கின்ற அன்பை விட அதிகமாகிவிடக் கூடாதே அன்றி அன்பையே தியாகம் செய்தவர்களாக நம்மை மாற்றிவிடக் கூடாது. அன்பையும் கடமையையும் மறந்த தேவ பக்தி பக்தியே அல்ல. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா உறவுகளிடமும் அன்பும் ஐக்கியமும் உள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.